அவர் தான் சொன்னார். எல்லாரும் சொல்லிட்டு இல்லை ஆஃப்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வேறு மாதிரியாக இருக்கும், த சிச்சுவேஷன் த சீன் ஆஃப்டர் ரிசல்ட் வில் பி டிஃபரெண்ட் இன் தமிழ்நாடுன்னு சொன்னார். ஹி வாஸ் ஒன்லி லீடர். மெஜாரிட்டிங்கிறது இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிகள், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பேக்வர்ட் கிளாஸ், இவர்கள் தான் மெஜாரிட்டி. நாம தான் டிசைட் பண்ணோம் அவங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னவர் அவர். நீங்கள் சிஎம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஹூ ஷுட் பி த சிஎம்ங்கிறது நீ தான் டிசைட் பண்ணணும். நீ ஏறக்குறைய திரும்ப உள்ள நல்லா செஞ்சுருக்காரு. சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு அவர் இன்னைக்கு சிஎம்மாக இருக்காருன்னு சொன்னால் இது இவங்களுடைய தோள் அவர்களை விழாமல் தாங்கி தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது. பார்ப்பனர்கள் உண்டு விட்ட எச்சில் இலைகளை உருள்வதற்கு எங்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லி ஒருத்தன் கேஸ் போட்டான் அல்லது கேஸ் போட வச்சாங்க. ஆமாம், அது அவங்களுடைய ரைட்டு. அடித்தா வலி தானே வரும், பட் வலி உடம்புல இருக்கு. வலி எங்கே வரணும்னு சொன்னாக்க இங்கே வரணும். ஸோ நேராக அவன் மூஞ்சில் யூரின் போகிறான். இந்த ரிசர்வேஷன் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் டாக்டர் அம்பேத்கர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. புதிய அரசும் நம் மக்களின் எதிர்பார்ப்புகளும் என்ற பொருளில் இன்றைக்கு நம்முடைய பீப்புள்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் டாக்டர் அம்பேத்கர் அகாடமி ஒருங்கிணைத்து சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற நம்முடைய பௌத்த உபாசகருமான திரு அன்பன் அவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் பௌத்தர்கள் மத்தியில், தலித் இன்டலெக்சுவல்ஸ் மத்தியில் அதிகமாக அறியப்பட்டவர். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். இந்த தலைப்பு ஒரு கான்டெம்பரரி தலைப்புன்னு வந்தவுடனே பேராசிரியர் சொன்னார். அது கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு. நான் என்ன பேசுகிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது எப்போதுமே ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு விஷயத்தை ஒட்டி தான் நம்ம செய்த வழக்கம். அதனால் இந்த ஒரு புதிய அரசு நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த புதிய அரசை ஒட்டி நாம் ஒரு பொருளில் நாம் பேசலாம் என்ற எண்ணத்தில் இந்த புதிய அரசும் நம் மக்களின் எதிர்பார்ப்புகளும் என்ற பொருளில் நாம் பேசுவதாக இன்றைக்கு இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து இந்த மாதம் அதனுடைய ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஏற்பட்ட ஒரு அசாதாரண அரசியல் சூழலை நாம் அனைவரும் அறிந்தது தான். வெரி பெக்கூலியர் சிச்சுவேஷன். 1967 பிறகு 7 2026 வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு வந்தன. அதில் குறைகள் சில இருந்தாலும் ஏராளமான நிறைகளை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். கல்வியில், தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட மிக சிறப்பான ஒரு உன்னதம் என்று சொல்ல வேண்டாம், ஒரு ஒப்பீட்டளவில் ஒரு முன்னேற்றமான மாநிலமாக இன்றளவுக்கு இருக்கிறது. பல மாநிலங்களுக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும். நான் பல மாநிலங்களுக்கு சென்று வந்தவர். இங்குள்ள பல நண்பர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்று ஒப்பீட்டளவில் பார்த்தால் இது வேதாந்திகள் சொல்வது போல இது ஒரு சொர்க்க பூமி என்று சொல்லலாம். இந்த பட்னாவுக்கும் ராஞ்சிலாம் போயிருக்கோம். நம்ம நண்பர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த எலெக்ஷனுக்காக போவாங்க, எலெக்ஷன் அப்சர்வராக போவாங்க, எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸாக போவாங்க. அவங்களாம் போயிட்டு திரும்பி வந்த பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு 17 நாள் அது அப்படின்னு பேசுவாங்க. அவங்களாம் கார்லேயே போக முடியாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்
கார்லேயே ட்ராவல் பண்ண முடியாது. 20 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன். நாம் ஒரு கார் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போகிறீங்கன்னு சொன்னாக்கா அது ரியல் இட்ஸ் அ ப்ளஷர். கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ அப்படி உள்கட்டமைப்புகள் பல்வேறு தளங்களில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. அதற்கு காரணம் திராவிட கட்சிகள், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மாறி மாறி ஒருவர் கொண்டு வந்த வளர்ச்சி திட்டத்தை இன்னொரு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திருக்கிறார்களே தவிர அது இவர் கொண்டு வந்தது என்று, இந்த ஆட்சியில் வந்தது என்று அதை தள்ளி வைத்தது இல்லை. இதனால் இன்றைக்கு கல்வியில், குறிப்பாக பெண் கல்வியில் தமிழ்நாடு மிக சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இன்றைக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம்னு சொன்னால், தமிழ்நாட்டில் உள்ள அதாவது ஒர்க்கிங் விமன் இந்த கண்ட்ரியை பார்க்கும்போது, இந்த டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ், விமன் ஒர்க் ஃபோர்ஸ் இந்த கண்ட்ரியில் 43% ஒர்க் ஃபோர்ஸ், விமன் ஒர்க் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இது நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ணுற கோல் அல்ல. இதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இருக்கிறது. இது ஒவ்வொரு முறையும் ஏற்படுகின்ற இந்த திட்டங்கள் இதை நோக்கி செல்கின்றன. இவர்கள் திட்டம் தீட்டுகின்ற போது நாம் நினைப்பதெல்லாம் இது இலவசம் என்று இதை ஏளனப்படுத்தியிருக்கிறார்கள். சமயத்தில் இது கேவலமாக கூட பார்த்திருக்கிறார்கள். அது வண்ண தொலைக்காட்சி பெட்டியாக இருந்தாலும் சரி, சைக்கிள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, லேப்டாப் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சென்ற அரசு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு துவக்கி வைத்த ஏராளமான திட்டங்களும் சரி, இவை அனைத்தும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை, அந்த குறியீடுகளை அதிகப்படுத்துகின்ற ஒரு எண்ணத்தில் குறிப்பாக துவக்கப்பட்டது. நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், இன்றைக்கு இந்த பெண்கள் அவர்கள் ஏராளமான புதிய அந்த திட்டங்களுக்கு பேர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக சூட்டியிருப்பார்கள். விடியல் பயணம் என்பது, விடியல் என்பது டான், ஒரு புதிய விடியலை நோக்கி இந்த பெண்கள் பயணப்படுகிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த வைத்திருக்கிறார்கள். அப்போது இவங்க விடியல் பயணம் சொல்லும்போது அவங்க இந்த மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆக்மெண்டிங் தி மொபிலிட்டி ஆஃப் உமன், ஆக்மெண்டிங் த ஹியூமிலிட்டி ஆஃப் உமன் ஒர்க் ஃபோர்ஸ், அது அங்கே ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். காலை உணவு திட்டம் என்பது மிக சிறப்பான திட்டம் என்று பல்வேறு உலக நாடுகள் இதை சிலாகித்து பேசுகின்றன. இது எதை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொன்னால், காலையில் வீட்டை விட்டு குழந்தைக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வெளியில் போய் வேலைக்கு செல்கிறேன் என்ற அந்த எண்ணத்தில் அது அந்த மாதிரியான ஒன்றை ஒன்று மிஞ்சுகின்ற, ஒன்றை ஒன்று கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா திட்டங்களும் ஒன்றைக்கு ஒன்று சப்ளிமெண்டிங் அண்ட் காம்ப்ளிமெண்டிங்னு சொல்லுவாங்க. இதை சப்ளிமெண்ட் பண்ணணும், இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட திட்டங்கள் இவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைய வைத்த ஒரு திட்டம் என்னென்னா, நான் முதல்வன் திட்டம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தான் சிவில் சர்வீஸை கிராக் பண்ணாங்க. இந்த அகாடமியுடைய ஃபவுண்டர் இந்த ஃபஸ்ட் பேட்ச் கிராக் பண்ணவர் ஐஏஎஸ் டாக்டர் ஏ பத்மநாபன். ஓப்பன்ல, நாட் அண்டர் ரிசர்வேஷன், ஓப்பனில் அடிச்சார். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இடம் இருந்துச்சு. அதாவது ஒரு சிவில் சர்வெண்ட்னு சொன்னாவே தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் இருந்துச்சு. நீங்கள் ஒன்றிய அரசில் பணியாற்றிய பெரிய அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் பத்மநாபன் அவர்கள் அங்கே ஜாயின்ட் செக்ரட்டரியாக மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது மாதிரி யூபிஎஸ்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. டிஎன் சேஷன் நம்ம ஊர் கேடர், அவர் எங்கே போயிருந்தாங்க, முரளியெல்லாம் மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய இருந்துச்சு.
இது இடையில மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்டு அதை திரும்பவும் சீர் செய்வதற்காக கடந்த காலங்களில் அந்த அரசு நான் முதல்வன் திட்டம் என்கிற திட்டத்தை தீட்டி சென்ற ஆண்டு 60 பேர் இதில் பாஸ் பண்ணியிருக்காங்க. சிவில் சர்வீஸ் ஃபைனல்ஸ். இந்த 60 பேரில் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 56 பேர் தமிழ்நாடு அரசு துவக்கிய அந்த கோச்சிங் அதுன்னு வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு பெண்ணும் அந்த பையனுடைய அதாவது பெற்றோர்கள் பேசுகின்ற போதெல்லாம் அப்படியே நமக்கு மயிர் உச்சரிக்கும். அப்படி இதுதான் உண்மையான வளர்ச்சிக்கான திட்டங்கள். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாவது முறையாக, இதுவரையும் இல்லை ஆனால் இந்த முறை உண்டு, இரண்டாவது முறையாக அவர்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு ஷாக்கிங்காக என்னாச்சுன்னா, இது அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு டைம் அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு நான் திராவிடியன் பார்ட்டி உள்ளவர்களுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. இது ஒரு கிளியர் ரிசல்ட்டாகவும் இல்லை. ஒரு இது புரோக்கனாக, அது ஃப்ராக்மெண்டட் அல்லது இப்படி பிச்சு போட்டு இப்படின்னு சொல்லி அண்ணாடிஎம்கேக்கு இவ்வளவு, திமுகவுக்கு இவ்வளவு, புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு இவ்வளவுன்னு சொல்லி மாற்றி போட்டு இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தமிழக வெற்றி கழகம் எமர்ஜ் ஆச்சு வித் 108 number. They could not achieve the magic number of 118. அப்போது ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் 10 வந்துடுச்சு. அப்போது நம்முடைய இடதுசாரி தோழர் சண்முகம், தோழர் மு வீரபாண்டியன் சிபிஐனுடைய செயலாளர், நம்முடைய இசிகனுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் உடனடியாக நாங்கள் உங்களுக்கு வெளியில் இருந்து ஆதரவு தருகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள். அது பல்வேறு விதமாக அது பேசப்பட்டது. பொதுவெளியில் நாமெல்லாம் அணைஞ்சிடும். எனக்கு ஒரு என்ன இந்த முடிவு எடுத்திருக்காங்க, வெளியிலேருந்து சப்போர்ட் எதுக்குன்னு சொன்னால் அது பிஜேபி உள்ள வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு யுக்தியாக இவர்கள் வருகிறார்கள். அது காரணமானதான் இருக்குது, பரவாயில்லை அப்படின்னு நம்ம நினச்சோம். பின்னாடி என்னாச்சு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஜாயின் பண்ணிச்சு. இவங்க வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொன்ன விசிக்கே இல்லை நாங்கள் மினிஸ்டராகவும் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அது சிலருக்கு இன்னும் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா எனக்கு ஒரு 2 விதமான கருத்து இருக்குது. இல்லை என்னென்னா, ஒரு பக்கம் நம்ம இல்லை வெளியிலேருந்து தான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் ரைட் டிசிஷன் நினச்சிட்டு இருந்தேன். அவர் எடுத்த டிசிஷன் எப்போதுமே திருமாவளவன் இது மாதிரி தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில், அதாவது நம்முடைய அரசியலை உற்று நோக்கி அரசியலை பற்றி பேசக்கூடிய மிக சிறந்த அரசியல் ஞானியாக இன்றைக்கி வெளியில் வந்திருக்காருன்னா அது தலைவர் தொல் திருமாவளவன் தான். மிகப்பெரிய சமுதாயம். அவர் தான் சொன்னார். எல்லாரும் சொல்லிட்டு இல்லை ஆஃப்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வேறு மாதிரியாக இருக்கும், தி சிச்சுவேஷன் தி சீன் ஆஃப்டர் ரிசல்ட் வில் பி டிஃபரெண்ட் இன் தமிழ்நாடுன்னு சொன்னார். ஹி வாஸ் ஒன்லி லீடர் இன் த என்டையர் கண்ட்ரி. தெளிவாக சொன்னார். தி ப்ரொடிக்ஷன் ஹேப்பன் டு பி 100% கரெக்ட், அவருடைய ப்ரொடிக்ஷன். ஸோ அப்போது அவருக்கு அந்த சிந்தனைகள் வந்ததுனால தான் அவருக்கு சில முரணான ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பித்தார். நான் அசம்பிளியில் நான் நிற்கிறேன் அப்படி ஒரு ஸ்டாண்டே காட்டுமன்னார் அப்படின்னு நானே நிற்க போகிறேன்னு சொல்லி அப்புறம் காட்டுமன்னார்கள் இருந்த தோழர் சிந்தனை செல்வன் அங்கேருந்து செய்யூருக்கு வந்து செய்யூரில் நின்றவரை வேலைக்கு கொடுக்காம இப்படி சில அசைவுகள் நகர்வுகள் ஏற்படுத்தப்பட்டன. இறுதியில் 2 சீட்டில் நிறுத்திட்டாங்க. இப்போ கம்மிங் பேக் டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே ஓகே வி ஷுட் அக்செப்ட் த ரியாலிட்டி. ஆமாம், அது அரசு நிற்கணும்னு சொன்னால் 5 வருஷம் அவங்களுக்கு நம்ம டைம் கொடுப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மிக தெளிவாக, அவர் ஒரு மிக சிறந்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவில்.
அவர் இந்தியாவே திரும்பி பார்த்து வச்சவர். அவர் சொன்னார், இல்லை நம்ம வி ஷுட் அக்செப்ட், லெட் அஸ் கிவ் தம் 6 months டைம், வில் அப்சர்வ், அப்புறம் வில் ரியாக்ட்னு சொன்னார். அது ஒரு சிறப்பான அரசியல் நகர்வுகள், முதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டு. இந்த சூழ்நிலையை நாம் எப்படி பார்க்கிறோம், தலித்துகள், ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்முடைய இன்றைய கூட்டத்துக்கு நான் இது யோசனை பண்ணுது. பாபா அம்பேத்கருக்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன, நாம் அரசியலை திசை திருப்புகின்ற, அரசியலை முடிவுகளை நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களாக நாம் மாறி ஆகணும். நீங்கள் ரூலிங் வர வேண்டிய அவசியம் இல்லை, பட் யார் ரூல் பண்ணணுங்கிற முடிவை நீங்கள் எடுக்கணும். யார் நீங்கள் சிஎம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஹூ ஷுட் பி த சிஎம்ங்கிறது நீ தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் ஏறக்குறைய திரும்ப நான் தான் செஞ்சுருக்காரு, இன் மை ஒப்பீனியன். இதுதான் காஞ்சிராம் அவர்கள் முன்னாடி நமக்கு சொன்னார். அப்போ ஒரு பகுஜன் சமாஜ் பார்ட்டி 85ங்கிறது இன்க்ளூடிங் பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இதெல்லாம் சரியாக 85. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காஞ்சிராம் அவர்கள் இப்போ அவர் என்ன சொல்வார், இல்லை நம்ம வி ஷுட் நாட் ஃபைட் ஃபார் ரிசர்வேஷன். ஏன்னு கேட்டால், உலகத்தில் எங்கேயும் மெஜாரிட்டியாக இருக்கிறவன் மைனாரிட்டிக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் ஒழிய, மெஜாரிட்டியாக இருக்கிற மக்கள் மைனாரிட்டிகிட்ட போயிட்டு எனக்கு சலுகை கொடுங்கன்னு கேட்குறது அபத்தம் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். ஏன்னா மெஜாரிட்டிங்கிறது இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிகள், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பேக்வர்ட் கிளாஸ், இவர்கள் தான் மெஜாரிட்டி. நாம தான் டிசைட் பண்ணோம் அவங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னவர் அவர் தான். He was dead against reservation. அதை ஊட்டி அவர் எடுத்த நகர்வுகள், அரசியல் நகர்வுகள், இன்றைக்கி ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிஎஸ்பி பிகேம் தி அப்போசிஷன் பார்ட்டி. அதை தொடர்ந்து அடுத்த ஆண்டே நடந்த எலெக்ஷனில் வந்து இதில் யூபியில் வந்து நம்முடைய சகோதரி மாயாவதி became the chief minister of the iron lady of the country. 3 முறை அவங்க சிஎம்மாக இருக்காங்க பிஎஸ்பியில். இதை மாற்ற முடிஞ்சுது. அது காஞ்சிராம் அவர்களுடைய அந்த ஃபார்முலா. ஸோ அவருடைய மறைவுக்கு பிறகு பிஎஸ்பியில் வெவ்வேறு மாற்றங்கள், அண்டர் கரண்ட், நிறைய பிரச்சனைகள் வந்தது. இன்றைக்கி அவங்க ரொம்ப குவைட்டாக இருக்காங்க. இவங்க குவைட்டாக இருக்காங்களா அல்லது குவைட்டாக இருக்க வச்சுட்டாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி அவங்க குவைட்டாக இருக்கிறதுனால தான் அங்கே ஒரு சாமியார் ரூல் பண்ணிட்டுருக்காரு. சகோதரி வெளியில் கர்ஜிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாக்கா அங்கே யாருமே இருக்க முடியாது. பட் இவங்களை ஏதோ ஒன்றை போட்டு அவங்களை நிறுத்தியிருக்காங்க. ஸோ பாபா அம்பேத்கர் சொன்ன மாதிரி நம்ம காஞ்சிராம் அவர் என்ன சொன்னார்னா, we must have a very weak government. அது சென்ட்ராக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஒரு அரசு வீக்காக இருக்கும்போது தான் நாம் நம்முடைய சலுகைகளை, உரிமைகளை மன்னிக்கணும், அடைய முடியும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து வீக்காக இருக்கிறது முக்கியம். எ மைனாரிட்டி கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எ வெல்கம் கவர்மெண்ட்னு அவர் சொன்னார். இது நான் கூட நிறையா பேசியிருக்கேன். டெல்லியில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி நம்பர் 11 ரெக்கப் பெஞ்ச் ரோடுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா கருணாநிதி? இல்லை, நம்பர் 11 ரெக்கப் பெஞ்ச் ரோடில் அவர் இருந்தார். அவர் பார்க்க போகும். அப்போது அவர் எப்போதுமே பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருப்பார். எப்போ பார்க்க போனாலும் நம்ம போன உடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். அது ஒரு யோகி மாதிரி தான். அவர் யோகி மாதிரி ட்ரெஸ் இருக்காது, பேசுகிறது எல்லாமே ஒரு ஃபிலாசபி. இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசில் இன்றைக்கி தோழர் திருமாவளவன் அவர்களும், தோழர் சண்முகம் அவர்களும், தோழர் வீரபாண்டியன் அவர்களும் தோளில் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசுக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு. மதிப்பிற்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு, அவர் இன்னைக்கு சிஎம் இருக்காருன்னு சொன்னால் இது இவங்களுடைய தோள் அவர்களை விழாமல் தாங்கி தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சரியான சந்தர்ப்பமாக நாம் கருதுகிறோம். மகிழ்ச்சியான விஷயம்னு கேட்டிங்கன்னா, தோழர் வன்னி அரசு மந்திரி ஆயிட்டு
அவருக்கே ஒரு டவுட் என்னென்னா, எப்படியா நான் மந்திரி ஆகும்? ஏன்னா அவர் ஃபைட்டர், இவர் கள போராடி, இது கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர். எங்கெல்லாம் சமூகத்தில் பிரச்சனை இருக்கோ அங்கே முதல் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்பார். அது கள்ளக்குறிச்சி கலவரமாக இருக்கட்டும், தென்காசி கலவரமாக இருக்கட்டும், நீங்கள் தென்காசியில் கலவரம் அங்கே இவர் பார்க்கலாம். இவருக்கு மினிஸ்டர், இவரால் எப்படி, அதுதான் அவருக்கு டவுட்டாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அவர் ரொம்ப சங்கடமாக இருக்காரா என்னன்னு தெரியல. இப்போ 2-3 அறிக்கையை படிச்சுட்டேன் நான். ஒரு அறிக்கை வந்து இப்போ மாண்புமிகு கவர்னர் அர்லேக்கரை காட்டியிருக்காரு. நம்முடைய ஐயன் திருவள்ளுவருக்கு நீ இணையாக கோடு போட்டு வச்சிருக்கிற. ஸோ அது மாதிரி இவர் கொஷின் பண்ணியிருக்காரு. யாரை? இவர் கவர்னரை கொஷின். ஸோ இவரால் இவர் சண்டை போடுறவர், ஃபைட் பண்ணுறவர், ஒரு ஃபைட்டர் ஹஸ் பிகம் அ மினிஸ்டர். நான் எஸ், இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் எப்படி நம்முடைய காய்களை நகர்த்தி நம்முடைய உரிமைகள் என்னங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகணும். விமர்சனம் என்பது வேறு. எனக்கும் விமர்சனம் வந்துச்சு, இந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விமர்சனம். எல்லாருமே அப்படி தான் நினைச்சாங்க. இருக்கிற எல்லா ஜேர்னலிஸ்டும் அப்படி தான் சொன்னாங்க, இதில் வராதுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டாங்க. அது ஒரு மாற்றம். இணையா இல்லை, 60-70 வருஷம் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி போட்டுங்க, இந்த தடவை எனக்கு மாற்றி போட்டு பார்க்கலான்னு சொல்லி எல்லாம் போட்டான். பட் இவரே நினைச்சாரா என்னன்னு தெரியல, ஹி ஹஸ் பிகம் அ சீஃப் மினிஸ்டர். ஸோ அது என்ன ஆச்சுன்னு சொன்னால், நேற்று நடந்த திருச்சியில் நடந்த அவருடைய பேச்சு அதை வெளிப்படுது. இன்றைக்கி மதிப்பிற்குரிய ஆர் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. நீங்கள் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், பட் யூ ஷுட் எக்ஸிபிட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் யுவர் மெச்சூரிட்டி, பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். எல்லாருமே வந்து சிஎம் வரணும்னா சிஎம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வர முடியும். பட் யூ மஸ்ட் ஹாவ் அ மெச்சூரிட்டி டு ஹேண்டில் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஈவினிங் ஒரு இதை பார்த்துட்டு வரணும். பட் அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு டைம் பேச போகிறாரு. அவர் இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை எதுவும் பார்க்கவே இல்லை. ஹி ரிஃப்யூசஸ் டு மீட் ப்ரெஸ். எங்கெல்லாம் போனாலும் ப்ரெஸ்ஸு ஓடுறாங்க, மைக்கை தூக்கிட்டு. அவர் அதிகமாக ஓட்டிட்டு வேகம், அவங்களோட அதிகமாக வேகமாக போகிறாரு. நம்ம நினைச்சோம் 2 அக்கேஷனில் இவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ஆகணும், பிகாஸ் ஹி இஸ் காலிங் ஆன் த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. தேர்ஃபோர் ஆஃப்டர் தட் ஹி ஹேஸ் டு மீட் த ப்ரெஸ். தட் இஸ் தி ப்ரோட்டோகால், தட்ஸ் எ லெகசி. அது கலைஞராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்து வந்தவுடனே அங்கேயே நின்றுடுவாங்க. அங்கேயே அந்த லாங்லேயே நிறுத்தி ஒரு 20-30 மைக் இருக்கும், அங்கே க்ளீனாக சொல்லிட்டு வந்துடுவாங்க. திஸ் இஸ் வாட் வி டிமாண்டட். The Chief Minister and Prime Minister has kind enough to listen to us very, very patiently, and I hope he will look into this and agree to our proposal. இதனால் யாருக்கும் இது கிடையாது. நாங்கள் கொடுத்தோம், அவர் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு he will look into this, hopefully he will agree அப்படின்னு சொல்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ இல்லை. அது சொல்லிட்டு இருக்கலாம். அங்கேயும் வந்து கை கொடுத்து ஓடிட்டார். இது வந்து இட் கிவ்ஸ் அ வெரி சென்ஸ் அ ராங் சிக்னல் என்டையர் கண்ட்ரிக்கு. ஏன்னா அது ஹி இஸ் நாட் எ வெரி ஷை. மீடியாவை பார்க்குறது ஏன் எப்படி மீடியாக்காரர் தானே ஒரு இஸ் ஃப்ரம் த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. வேலையே மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தானே. அங்கே ஒரு ப்ரெஸ்ஸில் பார்த்து என்ன ப்ரெஸ் கேட்டால் என்ன கேட்டுருவாங்க, இந்த ஊருக்காரன் தானே. ஸோ அதை விட்டுட்டு ஓடிட்டு இதுக்கு பிறகு வர்ற முதல் முறையாக திருச்சிக்கு வராரு, தேங்க்ஸ் சொல்ல போகிறாரு. அங்கே ஏதோ இவருடைய திட்டங்கள் எல்லாம் சொல்ல போகிறாருன்ட்டு நாங்கள் 4 மணி 3:30 உட்காந்துருக்கோம். சேம் ரிட்டாரிக். உனக்கும் எனக்கும் தான் போட்டி. இப்படி அடித்து விட்டவுடனே நமக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டுவிட்டு. எனக்கு தெரியாது அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களுடைய தொண்டர்கள் இதை எப்படி பார்க்குறார்கள்ங்கிறது தெரியல. பட் நாமெல்லாம் வந்து வெளியிருந்து பார்க்குறோம் வித் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட. நான் சொன்னேன் இல்லையா, இவர் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், இவங்கெல்லாம் தூக்கி நிறுத்திருக்காங்க, இவர் ஏதோ சொல்ல போகிறாரு, இது மக்களுக்கான திட்டங்கள் என்ன சொல்ல போகிறாரு, இவர் நிறையா அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ எதையெல்லாம் பண்ண போகிறாரு, எதையெல்லாம் தள்ளி போடுறாரு அப்படிங்கிற விஷயத்தை பேசுவார் அப்படின்னு. ஏன்னா இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நமக்கு தலைக்கு மேலே இருக்குது. நமக்கு தலைக்கு மேலே ஏராளமான ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் அமைக்கிட்டு இருக்கணும்.
இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? நேற்று நடந்த நீட்டினுடைய குளறுபடிகள். அப்போ இதெல்லாம் இதுக்கு மேலே இருக்குது, இதை பற்றிலாம் ஏதோ பேசுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அவர் எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இருந்த போதிலும் நமக்கு வந்து 107ங்கிறது இப்போ 120 ஆகி 120ங்கிறது 130 ஆகி, பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் பை அந்த அவரே சொல்லுவார் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரான்னு ஒரு தமிழ் என்ன சொல்கிறது அவரே சொல்லுவார், இதர கட்சிகள்லாம் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு நான் வன்னியரசு சொன்ன இன்னொரு முக்கியமான இஷ்யூ வந்து இப்போ ஜிஆர் சாமிநாதங்கிறது மிக வெரி ஃபேமஸ் ஜஸ்டிஸ் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். பார்ப்பனர்கள் உண்ட இலையில், அந்த எச்சில் இலையில் உருண்டால் அவர்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கர்நாடகாவில் நடந்தது. அங்கே பேன் பண்ணிட்டாங்க. அதுக்காக ஒரு சட்டமே வந்துச்சு, ஆன்டி சூப்பர்ஸ்டிஷன் லா அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சர்க்கிளில் பேசிகிட்டு இருக்கும்போது, குறிப்பாக பெரியார் தொடர் சர்க்கிள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, என்னங்க சூப்பர்ஸ்டிஷன் ஏதாவது தீண்டாமை ஒழிப்பிற்காக ஒரு மூமெண்ட் இந்த மண்ணில் நம்ம புறப்பட்டுருக்கோம், இங்கே வந்து திரும்ப அதுக்கு சட்டம் வேணுமா? நாம தான் சட்டம், நாம் எப்படி அதை அலோவ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்குது. ஏன்னா இங்கே சூப்பர்ஸ்டிஷனுங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் இங்கே ஏதோ ஒரு கோயிலில் அது நடத்தணும், அந்த எச்சில் இலையில் பார்ப்பனர்கள் உண்டு விட்ட எச்சில் இலையில் உருடுவதற்கு எங்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லி ஒருத்தன் கேஸ் போட்டான், அல்லது கேஸ் போட வச்சாங்க. ஆமாம், அது அவங்களுடைய ரைட்டு அப்படின்னு கான்ஸ்டியூஷனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை காமிச்சு அது ஓகேன்றது. இது எச்சில் இலையில் உருவது சட்டப்படி செல்லும் அப்படின்றது. ஸோ அந்த அந்த மிகப்பெரிய அந்த ஜட்ஜ் தான் இப்போ ஆடு கோழி விஷயத்தில் மாடு பலியிடுவதை தடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேஸ் போட வச்சு, ஒரு இந்து முன்னணிக்காரனை, அவன் பேர் கூட எழுதி வந்து படித்தான். பக்ரீத் நடக்கும்போதும் மற்ற நேரங்களிலும் மாடு வெட்டுவதை தடை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து மக்கள் கட்சியிலிருந்து ஒருத்தன் பேசி ஒரு வழக்கு போட்டுருக்கான். அதை உடனடியாக இவர் எடுத்து, இப்போ வெக்கேஷன் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இன்னும் உடனே வெக்கேஷன் கோர்ட்லேயே அதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. எடுத்து 27/5/2026 ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பில் இன்வோக்கிங் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிகல் 48 இன்வோக் பண்ணி பசுக்கள் மற்றும் கறவை மாடுகளை பாதுகாக்கவும் கொல்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பது வழிகாட்டு முறை ஆகினால ஒரு ஆர்டர் என்ன கொடுத்துருக்காருன்னா, டைரக்ஷன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு டு என்ஷூர் தட் நோ கவ் ஆர் காஃப், பசுமாடு அல்லது அதனுடைய கன்று, is slaughtered on the eve of Bakrid or on any other day அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கெட் ஒரு ஆர்டர் கொடுத்தார். பக்ரீத் மட்டும் இல்லை, எந்த நாளையும் வெட்டக்கூடாது. இவர் நம்ம நண்பர் இருக்காரு, தோழர் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அடித்தா விட்டார் பாருங்க. இன்னைக்கு பசுன்னு சொல்லுவேன், அப்புறம் ஆடு கோழிம்ப. 2002 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கோழி வெட்டக்கூடாது, ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ திருப்பி அடித்ததுனால உடனே அது எதிராச்சு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி அவர் ஞாபகப்படுத்திருக்காரு ஜட்ஜுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்து இந்த அரசை நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து இப்போ இம்பெண்டிங் இஷ்யூஸ் பிஃபோர் திஸ் நியூ கவர்மெண்ட். இதை பற்றியெல்லாம் ஏதாவது பேசுவார். நிச்சயமாக இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு அறிக்கை வரும், அரசு சார்பால் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னால் எதை பற்றியும் பேசுறதில்லை, அரசிடமிருந்து வருவதில்லை. அமைச்சர்கள் கேட்டாக்க கடந்து போய் விடுகிறார்கள். இதெல்லாம் நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற செய்திகளாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் நாம் வந்து ஆணவ கொலைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு
சட்டமன்றத்தில் நம்முடைய குறிப்பாக நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர் சிந்தனை செல்வனும் மற்றவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் டிமாண்ட் வச்சு அதுக்கு அந்த அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க சொல்லி அது அப்படியே இருக்குது. பட் இந்த அரசு அதை முன்னெடுக்கணும். அதுமாரி 16(4)A அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே இங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த ப்ரமோஷனில் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ப்ரமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்காமல் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். அதுக்காக பெரிய அளவில் ஒரு இயக்கம் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கேயே நம்ம பரம்பரை இந்த மீட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். நாங்களே நிறைய முறை போயிட்டு கடிதங்கள்லாம் கொடுத்துட்டு வந்துருக்குறோம். பட் அதுக்கும் ஒரு கமிஷன் போட்டாங்க. ஜஸ்டிஸ் அக்பர் அலி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த 16(4)A எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இவர்களுக்கு எப்படி கொடுப்பதுங்கிற பற்றி தான் அந்த இஷ்யூ. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அந்த இஷ்யூ இல்லை, நமக்கு வந்துட்டு இருக்கு. பட் இங்கே அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ அதனுடைய விஷயத்தையும் நாம் எடுத்தாகணும். ஆணவ கொலைங்கிறது காதலித்து ஒரு பெண்ணோடு ஓடி போகிறது, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணவ ஓடி போது இருவேறு சமூகங்கள் எடுத்து போது திரும்ப அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு வெட்டுறது மட்டும் ஆணவ கொலை இல்லை. நேற்று நெட்டூர்னு ஒரு ஊர் தென்காசி பக்கத்தில், அந்த ஊரில் ஒரு பையன், ஒரு 17 வயசு பையன் ஒரு பெரிய பேனர் வச்சுருக்கான். தியாகி இமானுவேல் சேகரனுக்கும் இன்னும் முக்கியமான லோக்கல் லீடர்ஸுங்கெலாம் படம்லாம் போட்டு பெரிய பேனர் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு லோக்கல் ஃபங்க்ஷன். இதை ஒரு பையன், இன்னொரு 17 வயசு பையன், எனக்குரிய 5 வயசு உள்ளவன் என்ன பண்ணுறான், அவன் எடுத்து கேட்டுருக்கான், ஏன்னா உனக்குலாம் பேனர் வைக்க தந்துடும், இவங்களாம் நீ ஏன்னா பேனர் வைக்கிறது, பேனர் வெட்டி போட்டான். பேனர் வெட்டி போட்டால் பரவாயில்ல இல்லையா, வெட்டி போட்டு சரி, வெட்டி போட்டு இந்த பேனர் மேலே சிறு கழிச்சு. இது என்ன சொல்கிறதுன்னா, அதாவது இவ்வளவு மோசமாக இது உங்களை நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணுறதுக்காக ஒரு அடையாளமாக அந்த யூரின் போடுது. இந்த படத்திலோட காமிப்பாங்க, ஒரு படத்தில் பரியேறும் பெருமாளை காமிப்பாங்க. சும்மா அடிக்கிறது இல்லை, அடித்தா வலி தானே வரும். பட் வலி உடம்புல இருக்கே, வலி எங்கே வரணும்னு சொன்னாக்க இங்கே வரணும். ஸோ நேராக அவன் மூஞ்சில் யூரின் போகிறான் அந்த படத்தில். இது நிறைய இடங்கள் நடக்கிறது தான் காமிக்கிறான். ஸோ அதே தான் இவன் எடுக்கிறான், இந்த பையன். இவன் மேலே கேஸ் கொடுக்குறாங்க, சிஎஸ்ஆர் காப்பி கொடுப்பாங்க. ஸோ அது கூட கொடுக்கலாம என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து வச்சுருக்காரு. இவன் 17 வயசு சின்ன பையன் தப்பு பண்ணிட்டான், அதை ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு போகாதீங்க, ஒட்டு போகிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு நல்ல எண்ணத்துலேயே அந்த போலீஸ்காரர் பண்ணிருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஒரு 2 பக்கத்தையும் கூப்பிட்டு, 2 பக்கத்தையும் இந்த கம்ப்ளைண்ட் வாங்கினவனை கூப்பிட்டு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் சமாதானம் ஆகி என்ன பண்ணிட்டா, சரி அவர் சொல்கிறது நியாயம் தான் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான். இவன் வாங்கி வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவன் என்ன பண்ணிட்டான், இந்த 17 வயசு பையன் ஒரு 10-12 பேரை கூப்பிட்டு அங்கே போகிறவன் வர்றவங்கலாம், அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்கலாம் கையை காலை வெட்டி கீழே 7 பேர். இது என்ன ஆணவம், இதுவும் தான் ஆணவம். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ இருக்கிற இந்தியன் பீனல் கோடு இந்த மாதிரியான கொலைகளை டீல் பண்ணுறதுக்கு பத்தல. அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல் லா வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோம். இந்த அகாடமியும் நாமளும் இந்த ட்ரஸ்ட்டும் பரம்பரை இதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். சட்டமன்றத்தில் பேசினாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு கமிட்டி போட்டாங்க, KN பாஷா, ஜஸ்டிஸ் பாஷா கமிட்டி. அது தோத்திட்டு, அது பண்ணியிருக்கலாம், அது ஏதோ அது அரசாங்கம் இது நடந்துகிட்ருக்கு. இப்படி பல விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. நம்ம பலமுறை நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த அரசிடம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும், இதை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாம் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, இந்த ரிசர்வேஷன் நமக்கு இல்லை, அட்மோஸ்ட் இல்லைங்க. இப்போ ரிசர்வேஷன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், அரசு உத்தியோகத்தில் ஒரு சில இடங்கள் தான் இருக்குது. இப்போ அதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போது எல்லாம் இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு இப்போ ரிட்டையர்ட் ஆகிறான்னு வச்சுங்களேன், உடனே அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கான்ட்ராக்ட் ஆள் வச்சுக்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ரிசர்வேஷன் தேவை கிடையாது.
எனக்கு கான்ட்ராக்ட் கொண்டு வரும்போது ரிசர்வேஷன் தேவையில்லைன்னு சொன்னாங்க, எல்லா ஆளையும் உள்ள வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்ன பண்ணுறான், அவன் எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிசர்வேஷன் இல்லாமலேயே அவன் ஆளை தெரிஞ்சவனை உள்ள வச்சுக்கிறான். இது ஒரு சிஸ்டம் போயிட்டு, இது பெரிய ஸ்கேமு. ஸோ இதையும் நம்ம எடுத்து கேட்டிருக்கோம். இந்த ரிசர்வேஷன் இப்போ ஆல்மோஸ்ட் இல்லை. இப்போ எல்லா பப்ளிக் செக்டரும் ஊற்றி மூடிட்டான். நமக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் இருக்கா? இல்லை. ஏர் இண்டியா இருக்கா? இல்லை. இப்படி இருந்த மிகப்பெரிய பப்ளிக் செக்டர்லாம், பப்ளிக் செக்டர் உருவான காரணமே 76க்கு பிறகு மதிப்பிற்குரிய அன்னை இந்திரா காந்தி அவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவே இந்த பப்ளிக் செக்டர் கொண்டு வந்தாங்க, நாட்டுடைமை ஆக்கினாங்க. இப்போ எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது என்ன காரணம்னா, ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. இப்போ ஆல்மோஸ்ட் இல்லை, பல இடங்களில் இப்போ இல்லை, ரிசர்வேஷன் இல்லாமல் போச்சு. இருந்தாலும் வி ஆர் சர்வைவிங். இப்போ எனக்கு 2 பையன், தே ஆர் நாட் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட். நீங்கள் உங்கள் பசங்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரவிசங்கர் வந்து பிஹெச்எல்ல ஜெனரல் மேனேஜர் வந்து ரிட்டையர்டு. அவங்க பையன் யாரும் வந்து கவர்மெண்ட் இல்லை, அவங்க அப்பா கவர்மெண்ட்டில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய குழந்தைங்கள் எல்லாம் இப்போ நம்ம வந்து வி வில் சர்வைவ். ஏன்னா நம்ம வந்து எங்கே எடுத்து போட்டாலும் நம்மளால சர்வை பண்ண முடியும். நமக்கு ரிசர்வேஷனே இல்லைன்னா கூட ரிசர்வேஷன் இன் ஜாப் இல்லைன்னு சொன்னாலும் இந்த சமூகம் சர்வைவ் ஆகும். பிகாஸ் இந்த சமூகத்திற்கு அப்படிப்பட்ட எபிலிட்டி இருக்கு. ஆனால் 2 விதமான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காரு டாக்டர் அம்பேத்கர். அவருக்கு தெரியும் ஜாப் ரிசர்வேஷன் போனால் கூட இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் டாக்டர் அம்பேத்கருடைய தீர்மானமான முடிவு. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களை ஒரு 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 வார்டு மெம்பர் கூட உங்களை எடுக்க மாட்டான், விட மாட்டான். இது ஜஸ்ட் இமேஜின் சிச்சுவேஷன். நம்ம இப்போ ரிசர்வேஷனே இல்லை, 10 ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன். இப்போ ரிசர்வேஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? எத்தனை எம்எல்ஏ வந்திருப்பாங்கிறீங்க? இந்த தாமியக்கானுடைய நிறைய உருட்டல்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது 26-30 ஷெட்யூல் காஸ்ட்டை வந்து ஓப்பன் கான்ஸ்டியூன்ஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்க, கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு கூட ஓரளவுக்கு ஒருவேளை அது மகிழ்ச்சி கலந்த ஆச்சரியம் தான், பட் மகிழ்ச்சி தான், இருந்தால் நல்லது தானே. பட் அல்டிமேட்லி என்னாச்சு, ஹிந்து அதை வந்து டீகோட் பண்ணிச்சு. இல்லை அதெல்லாம் கிடையாது. அவங்க 26 பேர் அவங்கள்ட்ட எம்எல்ஏ ஆயிருக்காங்க. 107 பேரில் 108ங்கிறது அவருக்கு 2 சீட்டு. அப்போ 26 பேர் ரிசர்வ் தொகுதியில் ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள். அப்போ 26 பேரும் ஷெட்யூல் காஸ்ட் தான், ரிசர்வ்ல தான் என்ன ஆகணும். ஒரே ஒரு இடத்துல தான் டிவிகேல வந்து ஜென்ரல் தொகுதியில் நிற்க வந்தாங்க. எதுனா சங்கராபுரம் ஒரு இடத்துல. சங்கராபுரங்கிற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான், ஒரு ஜென்ரல் தொகுதியில் ஷெட்யூல் காஸ்ட் வாஸ் ஃபீல்டட் வேர் ஹி டிஃபீட்டட் 4th. 4வது இடம் வாங்கி தோற்று போயிட்டார். கிண்டல் வந்துருச்சு. பட் சார் சொன்ன மாதிரி இட் வாஸ் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபீல்டட் மிஸ்டர் பி விஸ்வநாதன் எக்ஸ்-எம்பி in Melur constituency, general constituency, and he emerged victorious. Congress அவருடைய எலெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வெளில வந்து அப்படியே சிரித்து அவர் ஒரு சிக்னேச்சர் சிரிப்பு இருக்குல்ல, அப்படியே வந்த உடனே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேலூரில் சீட்டு வாங்குறதே பெரிய விஷயம். மேலூருக்கு ஜெனரல் கான்ஸ்டியூன்சி சீட்டு வாங்குறது ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பெரிய ஒரு சேலஞ்ச். சீட் வாங்கி ஜெயிக்கிறதுங்கிறது இன்னொரு சேலஞ்ச். அது வின் பண்ணிட்டு வந்தாருங்கிறது மிக மிக பாராட்டுக்குரியவர். நான் பாராட்டி அவருக்கு ஒரு ஷால் போடும்போது நான் இதை தான் சொன்னேன், இது ஒரு சாதாரணமான அச்சீவ்மெண்ட் இல்லை, இட்ஸ் இமாலயன் அச்சீவ்மெண்ட். ஸோ அப்படிப்பட்ட மிக சிறந்த அரசியல்காரர் ராகுல் காந்தியோடும் அவங்களுடைய சகோதரி பிரியங்கா காந்தியோடும் ரொம்ப நெருக்கமான அரசியல் தொடர்பில் இருக்காருங்க. அந்த வயநாடு கான்ஸ்டியூன்ஸ்லாம் இவருடைய நேரடியான பார்வையில் தான் வச்சுட்டு இருந்தார். இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் கமிட்டியோட செக்ரட்டரியாக இருக்காரு, தெலுங்கானுடைய இன்சார்ஜாக இருக்காரு. அந்த மாதிரி அவங்க இந்த ஹையரிஸ்ட்டை வந்து ரொம்ப இவர் நெருக்கமாக இருக்கார். என்ன காரணம்னு சொன்னாக்க, இஸ் எ பெர்ஃபார்மிங் பர்சன். சரி, அவங்க ஏன் நம்புறாங்கன்னு சொன்னாக்க, ஹீ பெர்ஃபார்ம்ஸ். ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை அவர் தான் கிடைச்சார். ஸோ அப்படி ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், இந்த அல்டிமேட்லி இந்த வாஸ்ட் பாயிண்டை முடிச்சுக்கிறேன். இந்த ரிசர்வேஷனே இல்லைன்னு சொன்னால் 26 பேர் இதில் வந்துப்பானா டிவிகேல, இல்லை
டிஎம்கேல எனக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல, அவங்களாம் வந்துருவாங்களா? அண்ணா டிஎம்கேல யாராவதுங்களாம் வந்திருக்க முடியுமா? இந்த ரிசர்வேஷன் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் டாக்டர் அம்பேத்கர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இப்போ நமக்கு கிடைச்ச 8 பேர் இருக்காங்க இல்லையா, தாவக்கே கொடுத்தது வந்து 6 பேர் தான், டிவிக்கே கொடுத்தது 6 பேர் தான் மந்திரி. இப்போ 8 அமைச்சர் இருக்காங்க தலித்து. அந்த 7வது அமைச்சர் வந்து மதிப்பிற்குரிய பி. விஸ்வநாதன், ஹி இஸ் ஃப்ரம் காங்கிரஸ். அப்புறம் 8வது வந்து தோழர் வன்னியரசு, அவர் பிசிகே. அப்போ டிவிக்கே கொடுத்தது எவ்வளோ? 6. இப்போ டிவிகேல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உறுப்பினர்கள் ஷெட்யூல் காஸ்டில்? 26 பேர். ஸோ 26 பேருக்கு 6 பேர் கொடுத்துறாங்க. ஹி ஹஸ் மேட் எ நியூ பெஞ்ச் மார்க். அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் தான். ஏன்னா நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வந்தால் கூட நாம் அதை எதிர்பார்ப்போம். எனக்கு வேணியா, எனக்கு 8 வேணும்னு சொல்லிட்டு. இது இங்கே தான் புதுசாக தெரியுது. பட் கர்நாடகாவில் ஏற்கனவே பெரிய பெரிய அமைச்சர்களால் இருந்திருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டிலேயே கற்கனை போன்றவர்கள், பரப்பியார், பரமேஸ்வரன் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர்என்சியே ஹேண்டில் பண்ணியிருக்காரு பிஆர் பரமேஸ்வரன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் மினிஸ்டராகவே இருந்திருக்காரு நம்முடைய மதிப்புக்கு கக்கன்ஜி இருந்திருக்காரு. ஸோ இது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான். இடையில அது நிறுத்தப்பட்டு இப்போ திரும்பவும் ஒரு ஓப்பனிங் வந்திருக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும், நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். இவர்கள் பேசுவது ரொம்ப ரிட்டாரிக்காக இருக்குது. இதை சரிப்படுத்தி நம்முடைய அமைச்சர்கள் மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை, நாம் கேட்குறது எதுவுமே வந்து அவுட் ஆஃப் லா நம்ம எப்போதும் கேட்டுக்கிறது. எனக்கு சட்டத்துக்குள்பட்டு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதை பெறுவதற்கு நாம் முயல வேண்டும். இந்த வெயில்லாம் இவ்வளோ பேர் வந்திருந்து இந்த கூட்டத்தை சிறப்பு செய்ததற்காக, என்னுடைய பேச்சை இவ்வளவு அமைதியாக கேட்டமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்து இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து வணக்கம்.